1970 கலைஞர் என்ன பண்ணாரு அப்படிங்கிற படத்துக்கு முன்னக்குட்டி கலைஞர் அவர்கள் பாத்தீங்கன்னா படிக்காத முதல்வர், ஜெயலலிதா அம்மா வந்து படிச்ச முதல்வர்ங்கிற மாதிரியே கொஞ்சம் பில்டப் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு விஷயத்த சொல்றேன், நல்ல 1970 தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன செய்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாதனை செஞ்சாரு. அதுதான் தகவல் தொழில்நுட்ப புரட்சி. என்னன்னு பாத்தீங்கன்னா 1970 ஒரு பத்திரிகை படிக்கும் போது அதுல மவுஸ் என்று ஒரு வேர்டு வரும்போது அது இது மவுஸ்னா என்ன அப்படின்னு ஒருத்தர் கூட்ட அதிகாரிட்ட கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, ஐயா இது கணினியா கம்ப்யூட்டர், இதே வந்து மவுஸ் வச்சுதான் எல்லாமே ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை ஏன் நம்மளுக்கு யாருக்கும் கொடுக்க முடியாதா, இதை யார் தயாரிக்கான்னு கேட்கும் போது இது தைவாங்கிற ஒரு நாடு தான் தயாரிக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இதை கம்ப்யூட்டரை உடனே பேசி நமக்கும் கொண்டு வரணும். ஏன்னா தைவாங்கிறது ஒரு சின்ன நாடு, அதுவே இதுவே பண்ணி அதுல அவ்வளவு நாலேஜா இருக்கையில நம்ம தமிழ்நாடு எவ்வளவு பெரிய நாடு அந்த நாட்டோட அப்படிங்கிற நமக்கு அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே எல்லா அதிகாரிகளையும் கூட்டி பேசும்போது அதுக்கு வந்து அந்த கம்ப்யூட்டருங்கிறத கணினியை இங்க கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சு அதுக்கான கம்பெனியும் இங்க வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. 1970 நம்ம தமிழ்நாடு பாட நூல் புத்தகங்கிறத ஒன்று உருவாக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1970 கம்ப்யூட்டர் சயின்ஸ்ங்கிற ஒரு பாடத்திட்டத்தையே உருவாக்கி அந்த பாடத்திட்டத்தை 12th ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அதை நம்ம மக்கள் மாணவர்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய அளவுக்கு அதை வந்து நல்ல டெவலப் பண்ணி விட்டு முதல்நிலை பட்டதாரிகளை காலேஜ் படிக்க வச்சு அதுல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ங்கிற பாடத்திட்டத்தையும் கொடுத்து அதுல இருந்து டைட்டில் பார்ட்னு 1997 உருவாக்கின கலைஞர் உருவாக்கின டைட்டில் பார்க்ல போய் வேலையும் வாங்கி கொடுத்து அதுல உட்கார்ந்து டைப் அடிக்க இவன் கலைஞர் என்ன செய்தார் அப்படின்ட்டு. இந்த விஷயம்லாம் எதுவுமே மேக்சிமம் 2K கிட்ஸ் போன்ற மக்கள் யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது. இது 1970 எனக்கே சில விஷயங்கள் தெரியாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ங்கிற பாடத்திட்டத்தை இவர் தான் கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் அவையே உருவாக்கி அதுல வந்து அதுல நல்ல பெரிய லெவலில் டெவலப் பண்ணி இன்னும் வர நம்ம எல்லாரும் கம்ப்யூட்டர்ல பூந்துலாடி, கம்ப்யூட்டர் மட்டும் இல்லாமல் செல்போன் எல்லாத்தையும் பூந்துலாடுறதுக்கு ஒரே ஒரு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கலைஞர். அதே மாதிரி இப்போ உள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் நிறைய திட்டங்களையும் நிறைய இது போன்ற நிகழ்ச்சிகளையும் நிறைய தொழில்நுட்பத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 2026 ஆதரவு தர வேண்டும். ஆதரவு தரணும்னா நீங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களித்து தமிழ்நாடு லெவலில் பெரிய வெற்றி தரணும். தமிழ்நாடு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற ஒற்றை கருத்தோடு ஓரணியில் தமிழ்நாடு என்பதை உணர்த்தும் விதமாக அனைவரும் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே,